கர்த்தரும் தம்முடைய சிருஷ்டிகளில் ஆவியின் முதற்பலங்களானவர்களை பிறப்பித்து அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி நித்தியவாசிகளான தகுதியை அடைய செய்ய நம்ம அழைத்த அன்பின் தேவன் ஒவ்வொருவருக்கும் உண்டான அழைப்பை காத்துக்கொண்டு அழைப்பில் முடிவு பரியந்தமும் நிலைத்து நித்திய ரட்சிப்பை அணிந்து கொண்ட திவ்ய நிலைக்கு உரிய மனவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களிலே சில மாத காலங்களாக முடிவு காலத்தை சார்ந்த ரட்சிப்பை குறித்தோம். அதற்கு மனுக்குலத்தை அல்லது சபையை ஆயத்தப்படுத்த அவருடைய ராஜ்யமாய சபையையும் அந்த சபையின் மூலமாய் வெளியரங்கமாக்கப்படுகிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படி அருள்நாதர் கடந்த சில மாதங்களாக நம்மோடு பேசி வருகிறார். இந்த ரட்சிப்பை உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், உலகத்தாருக்கு அல்ல, உலகத்திலிருந்து எவர்கள் தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்து கொள்ள முன்குறிக்கப்பட்டவர்களானவர்களை அழைத்து அவர்களை ஆவியின் முதல் பலங்களானவர்களான தகுதியை அடைய வைத்து அவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிற அன்பின் ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவே அவர் உலகத்திற்கு கடந்து வந்து பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி வைத்த சம்பவங்களை குறித்து வேதத்தின் வழியாக தியானம் செய்ய நம் அன்பின் ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் சொல்ல லூக்கா எழுதிய அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்களுடைய வாசித்தை தியானம் செய்ய நம் தேவன் நமக்கு இறக்கட்சி வார வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனமுடைய. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த 18 முதல் 26 வசனங்களில் அருமைய இரட்சகர் பாடுபடவும் பின்பு மரித்து உயிர்த்து எழுந்து அவரால் முன் அறியப்பட்டு அழைக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவானவர் உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று வேதம் 26 வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர் உங்கள் எல்லாரையும், உங்கள் என்றால் சபையில் உள்ளவர்கள், அப்போஸ்தலர் நடபடியில் ஊழியத்தில் மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்கிறார். உங்கள் எல்லாரையும் சபையின் அங்கமாய்
சேர்க்கப்பட்ட உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகள் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் என்று வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள மோசே முதற்கொண்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 40 தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 41 அப்போஸ்தலர்கள், இந்த 81 மகான்களை கொண்டு அருமை இரட்சகர் உரைத்த தீர்க்க தரிசனம் யாவும் அருமை இரட்சகருடைய கிருபாதார பலி மூலமாய் எவர்கள் மீட்கப்பட முன் அறியப்பட்டவர்களோ அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய பொல்லாத பிறவி, பொல்லாத கிரியைகள், பொல்லாத வாழ்க்கை என்றால் மனித பிறப்பே நாம் அறிந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், நன்மை செய்கிறவன் ஒருவனாயும் இல்லை என்ற நிலையில் மனிதன் இருக்கின்றான், பிறக்கின்றான், வாழ்கிறான். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய முன் அறிவின்படி அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்கள், மகிமை, தேவனுடைய சாயலுக்குள்ளான நிலை, திவ்ய நிலை, இதை அடைய செய்கிறது தான் அவர்களுக்கு கிடைக்க பெறும் பெரும் பாக்கியம் என்ற ஆசீர்வாதங்கள். அவர்களுக்காகவே பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். அப்படி என்றால் பொல்லாங்காய் வாழ்கிற மனு குலத்தில் இருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி எவர்கள் அறியப்பட்டார்களோ, ஆவியின் முதல் பலனை பெற்றவர்களோ, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே அருமை இரட்சகர் பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர்களை ரட்சித்து மனமாற்றியான தகுதியை அடைய செய்யும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாகவே அவர்களை முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்து ஆவிக்குரிய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவும் தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்குள்ளான திவ்ய சாயலை அடைந்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை நித்திய ஆசீர்வாதங்களால், பொது ஆசீர்வாதம் என்றாலே பூமிக்குரிய நன்மைகளை ஆண்டு சொல்லல, ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். அதாவது ஆபிரகாமின் சந்ததிகள் அடைய போகிற ஆசீர்வாதங்களுக்கு தேவன் எவைகளை உதாரணமாக காண்பித்தார். இப்ப சாத்தான் ஏசப்பா கிட்ட பூமியையும் அதன் மேன்மையையும் அவருக்கு காண்பித்து இவெல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிற சாத்தான் காண்பிக்கிற நிலைகள் அனைத்தும் பூமியையும் அதை சார்ந்தவைகள், அவைகள் அவனுக்கு ஆசீர்வாதம், அவனுடைய ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அல்லது தன்னால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்க வாக்கு பண்ணுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணினாலும் உன் சந்ததிகளை எண்ணக்கூடாத அளவிற்கு ஒரு சந்ததிகள் பெருகுவார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். தேவனால் அருளப்படுகிற ஆசீர்வாதம் என்றால் நித்திய ஆசீர்வாதங்கள். இங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி
அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு என்றால் அது நித்திய ஆசீர்வாதமான ஒரு நித்திய வாழ்க்கையை இவர்கள் அடைந்து கொள்ள செய்ய இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவே தன் மடியில் இருக்கிற பிள்ளையாய் இயேசுவை இவர்களுக்காக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அப்படி என்றால் இயேசு ராஜா உலகத்திலே பிறந்ததும் அவர் வாழ்ந்ததும் ஊழியம் செய்ததும் அவர் பலியானதும் உயிர் தெழுந்ததும் இந்நாள் மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவராக வாழ்ந்து கொண்டிருப்பதும் யாருக்காக வென்றால் தேவனால் முன் அறியப்பட்ட உங்கள் என்று சொல்லப்படுகிற அதாவது நித்திய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறியப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிப்படைய அவர்கள் முடிவான ரட்சிப்பை அடைந்த ஆத்தும நன்மைகளை நித்தியத்தில் பெற்றுக்கொள்ள தகுதி அடைய அவர்களை ஆயத்தப்படுத்தவே அன்பு பிதா முதலாவது அவர்களுக்காகவே இயேசுவை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படியான சத்திய ஆவியா தேற்றவாடை உங்களை அனுப்ப. அப்ப என்றைக்கும் யாரோடுதான் இருக்க இயேசுவை அனுப்பினார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும் சத்திய ஆவியா தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புவான் ஏசவாஸ் வாக்கு பண்ணினாரே. அந்த சத்திய ஆவியானவரும் எவர்களோடுதான் என்றைக்கு கூட இருக்கும்படியான தேவ திட்டம் உண்டு என்றால் தேவனால் நித்திய ஆசீர்வாதத்திற்கு எவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு பூமியிலே பங்கு பங்காய் காலகாலமாய் அதுவும் முடிவான காலத்திற்கு என்றதானவர்களை அனுப்புகிறாரோ அவர்களை ஆசீர்வதிப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை தான் நாம் லூக்கா 2:10 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம் இதுங்க. அதுதான் நிலையான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷம், அழிவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களில் உண்டாக்கும்படியான செய்திதான் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. என்றைக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உங்களுக்கு என்று சொல்லப்படுவதற்கு தகுதியை எவர்கள் பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பிறப்பிலேயே தேவனோடு இருந்தவர்கள், தேவ தீர்மானத்தின்படி அவரோடு இருந்து அவருக்குள் ஆவியில் பரிபூர்ணமாக இருந்து கடைசி நாட்களில் அவருடைய ஜனங்களாக பூமியில் அனுப்பப்பட்டு அவருக்கு சாட்சியானவளை வாழ அனுப்பப்பட்டவர் என்றெல்லாம் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். இவர்கள் அடைந்து கொள்ள தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? இவர்கள் தேவனால் நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்திருக்கிறோம். இவர்களுக்கென்று தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள்.